வாக்குறுதியில ஒரு 10% கூட இவங்க உண்மையான வாக்குறுதியை கொடுக்கல. பொய்யான வாக்குறுதியை கொடுத்து இங்க மக்களை ஏமாத்தி ஜெயிச்சு தமிழ்நாட்டை குட்டிச்சவராக்கிட்டாங்க. அடுத்த டைம் திமுக வந்ததுன்னா பீகார் மக்களோட மோசமான மக்களா போயிடுவாங்க தமிழ்நாட்டு மக்கள். சப்போர்ட் யாருக்கா இருக்கும்? டிஎம்கே, ஏடிஎம்கே, புதுசா விஜய், ரொம்ப வளர்த்து விடுறீங்க. டிவிகே இருக்கு, என்டிகே. உங்க சப்போர்ட் யாருக்கு? ஏடிஎம் எம்ஜிஆர். எதனால? அது வந்தாதான் நல்லா இருக்கும். அவர் எப்பயுமே எம்ஜிஆர் தான். சரி, சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு இல்ல உங்க அவங்கள்ட்ட கேளுங்க. அவங்கள்ட்ட சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கு? திமுக இருக்கு, அதிமுக, புதுசா தாவேக விஜய் இருக்காங்க, நாம் தமிழர் சீமான் இருக்காங்க. விஜய் தான். எதனால? ஏன்னா மக்களுக்கு எல்லாம் நல்லது செய்வாங்க. இதுக்கு முன்னாடி யாருக்கு ஆதரவு? இதுக்கு முன்னாடி நம்ம திமுக. இந்த டைம் விஜய். 26 எலெக்ஷன்ல உங்க சப்போர்ட் யாருக்கு இருக்கும்? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே. நமக்கு வந்து டிஎம்கே. எதனால? அந்த கட்சியில இருக்கோம். எப்பயுமே டிஎம்கே. ஆமா ஆமா, நம்மளுடைய சமுதாய ஓட்டு. சரி, எதனால? விஜய் பிடிக்கும் அப்பலேருந்து, அதனால டிவி கேட்டுருவாங்க. எப்பயுமே இதுக்கு முன்னாடி போட்டுருந்தோம், ஆனால் இப்போ இதுக்கப்புறம் எல்லாமே டிவி கேட்டு விஜய் விஜய் தான். எதனால? புதுசாக வந்திருக்காங்க, கண்டிப்பாக நல்லது பண்ணுவாங்க. நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட தொண்டர்ல இப்போ அரசியல் வந்துட்டாங்க, எல்லாம் நல்லா பண்றாங்க. அதனால கண்டிப்பாக பண்ணுவாங்க. டிஎம்கே. 26 எலெக்ஷன்ல டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே. உங்க சப்போர்ட் யாருக்கு? டிவிக்கு எதனால? ஏதாவது நல்லது பண்ணுவாங்கன்னு வந்ததுனால. இதுக்கு மாதிரி யாருக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க? ஏடிஎம்கே. இந்த டைம் சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே. உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே. டிஎம்கே. எதனால? பிசிகே கூட்டணி இருக்காங்க. திருமாவளவன் இருக்காரு. இதுக்கு மாதிரி யாருக்கு சொல்றேன்? நான் ஓட்டு போடலன்னு திருமாவளவன். எப்பயுமே டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே. டிஎம்கே. டிஎம்கே. எதனால? சிறப்பாக செயல்படுது. இந்த ஆட்சி சிறப்பாக செயல்படுது, அதனாலதான். இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்க? இதுக்கு முன்னாடி திமுக தான் போட்டோம். இல்லை அது ஆமாம், எப்போவுமே திமுக தான். சரி, டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே தானே. எதனால? எதனாலும் தெரியல, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் போட போறேன். சரி, நீங்க உங்க சப்போர்ட்? எங்க சப்போர்ட் டிவிகே தான். எதனால? இது வரைக்கும் என்ன எதுவும் நடக்கல. இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மாறண்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு. தளபதி கண்டிப்பா இருக்கு. 2020 அவர் தான் கண்டிப்பா வரணும் எனக்கு ஒரு ஆசை. அதான் என்னோட ட்ரீம். சின்ன வயசுல இருந்து அவர் ரசிகன் கொண்டனா. இப்ப நான் வந்து தளபதிக்கு வந்து ஓட்டு நல்ல இது. இதுக்கு மாதிரி யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்க? இதுக்கு முன்னாடி நான் எந்த இதுக்கும் உருவாகி. உங்க சப்போர்ட் யாருக்கு? டிவிக்கே தான். எதனால? அப்ப இருந்து விஜய் பிடிக்கும். அதான். இதுக்கு மாதிரி யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்க? இதுக்கு முன்னாடி சீமானை போட்டு இந்த டைம் டிவி. ஏடிஎம்கே, விஜய், டிவிகே, என்டிகே, சீமான். உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே. எதனால? நான் மகளிருக்கு பண்றதுக்காக நாங்க இது பண்றோம், வேற ஒன்றும். இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்க? போன தேர்தல் டிஎம்கே தான். எப்பவுமே டிஎம்கே. சரி, சட்டமன்ற தேர்தலாம் எடப்பாடிக்கு தான். எதனால? இவரு திமுக ஆட்சியை பொறுத்தவரை இங்கே ஜெயங்கொண்டத்தெல்லாம் ஒரு நாள் கூட கஞ்சா விற்றதே கிடையாது. இப்போ 3 வருஷமா அவ்வளோ கஞ்சா அவ்வளோ கஞ்சா விற்கிதுங்க. போலீஸ்காரங்க சரியான கண்ட்ரோல்லே கிடையாது. போலீஸு வந்து ஒரு ஸ்டாலினால் ஒரு கண்ட்ரோல் பண்ணி கையில் வச்சுக்க முடியல. 8 வயசு படிக்கிற பையங்கள்லாம் கஞ்சா குடிக்கிறானுங்க. அப்போனா நாட்டோட வீழ்ச்சி எந்த அளவுக்கு போயிட்டுருக்குன்னு பார்த்துட்ருங்க. எந்த அளவுக்கு போயிட்டுருக்குன்னு பார்த்துட்ருங்க. இவர் சும்மா எல்லா வாக்குறுதியுமே இந்த இடத்துல நின்று தான் விட்டாங்க. இவங்க அப்பா ஒரு இடத்துல பக்கத்தில் நின்று விட்டாரு. அவங்க பையன் பக்கம் இந்த 2 பேருமே இந்த இடத்துல நின்று தான் வாக்குறுதி கொடுத்தாங்க. வாக்குறுதியில் ஒரு 10% கூட இவங்க உண்மையான வாக்குறுதியை கொடுக்கல. பொய்யான வாக்குறுதியை கொடுத்து இங்கே மக்களை ஏமாற்றி ஜெயிச்சு தமிழ்நாட்டை குட்டிச்சவராக்கிட்டாங்க. அடுத்த டைம் திமுக வந்ததுன்னா பீகார் மக்களோட ஒரு மோசமான
அடுத்த டைம் திமுக வந்துன்னா பீகார் மக்களாவது கொஞ்சம் அறிவிப்ப பீகார் மக்களோட மோசமான மக்களா போயிடுவாங்க தமிழ்நாட்டு மக்கள். சரி, ஓகே. உங்க ஆதரவு யார் ஆட்சி பண்ணா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? கலைஞர் தான். கலைஞர். எதனால? செல்வம் நிறையா இருக்கு, அதனால எப்பயுமே திமுக தான் போடுவீங்க. போட்டு தான் இருக்கோம். சரி. எதனால? மகளிர் உதவித்தொகை தராங்க. அடுத்தது பஸ் கட்டணம் வருது, அதுக்காக. இதுக்கு முன்னாடி யாருக்கு? திமுக, எப்போதுமே திமுக. எப்பயுமே திமுக. சரி, ஓகே சார், ஓகே. நீங்க உங்க ஆதரவு யாருக்கு வர சட்டமன்றத்துக்கு? விஜய்க்கு தான். விஜய். எதனால? நான் விஜய் ஃபேனு. நான் கட்சியில் இருக்கேன், குமராட்சி ஒன்றிய துணை செயலாளர். கண்டிப்பா என்னோட வாக்கு, என்னோட ஃபேமிலியோட வாக்கு எப்போதுமே மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு நான் தமிழருக்கு ஓட்டு போட்டிருக்கேன். நிறைய வாக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். இந்த வாட்டி கண்டிப்பா அந்த வாக்கு எல்லாத்தையுமே கண்டிப்பா டிவிக்கு தளபதிக்கு தான். இதுக்கு முன்னாடி நாம் தமிழ் நான் எதுலையும் இல்லை, ஒரு மாற்றம் வேணும். திமுக அண்ணா திமுக இல்லாத ஒரு ஆட்சி வேணும். தேசிய கட்சிகளும் வேண்டாம். இப்போ மாநிலத்தில் நல்ல கட்சி இல்லை, அப்போ புதுசாக ஒருத்தவங்க வரணும். கேப்டன் இருக்கும்போது கேப்டனுக்கு, அதுக்கப்புறமே சீமானுக்கு போட்டது. இந்த வாட்டி கண்டிப்பா விஜய்க்கு. தளபதி கட்சி ஆரம்பிக்காததுனால இவங்களுக்கெல்லாம் வாக்கு செலுத்துனது. இப்போ எல்லா வாக்குமே 100 வாக்கு கிட்டத்தட்ட தளபதிக்கு தான். 26 எலெக்ஷன்ல உங்க சப்போர்ட் இருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே, உங்க சப்போர்ட் இருக்கு? உங்க சேனல் என்ன சேனல்? ஏடிஎம்கே. இப்போ இருக்கிற இதில் பார்த்தா ஏடிஎம்கே போட்டால் தான் அது. டிஎம்கே ரொம்ப இதாக இருக்கு, ஹெட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு அவங்க. வேற ஏதாவது இல்லை, இது வேற எங்க தெரு தான் கவுன்சிலரே ஒருத்தர், அவர் பார்த்தாருன்னா தான் நினைப்பாரு. டிஎம்கே தான். இதுக்கு முன்னாடி பிஎம்கே தான் போட்டு. 26ல உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே, உங்க சப்போர்ட் யாருக்கு? யார் ஆட்சி பண்ணா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? எங்களை கேட்டிங்கன்னா நாங்கள் விசிகே தான் சொல்லுவோம். தலைவர் வந்து எங்களுக்காக நிறையா பண்ணியிருக்கிறாரு. சின்ன வயசுலேருந்து நான் அந்த கட்சியில் தான் இருக்கேன், அதனால ஃபுல் சப்போர்ட் விசிகே தான். எப்பவுமே விசிகே தான். நீங்க உங்க ஆதரவு யாருக்கு? திமுக தானே. எதனால? அப்பாவிலேருந்து திமுக தான். எப்பவுமே திமுக. திமுக. நீங்க உங்க சப்போர்ட்? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே, உங்க சப்போர்ட் யாருக்கு வர சட்டமன்ற? டிஎம்கே தான். எதனால? அதுதான் கொஞ்சம் இது இல்லாமல் கொஞ்சம் செஞ்சுட்டு நல்ல முறையில் வந்துட்டுருக்கு. ஸ்டாண்டர்டான கட்சி அதை தான் இருக்குது, மற்ற எதுவும் ஸ்டாண்டர்டாக இல்லை எனக்கு தெரிஞ்சு. எப்பவுமே டிஎம்கே. எப்பவுமே டிஎம்கே தான். சரி. வர சட்டமன்ற என்ன இப்போ இருக்கிற சூழ்நிலை யாருக்கு ஆதரவு கொடுக்கறதுன்னு எனக்குலாம் தெரியும். ஏன்னா எல்லாமே தலைகீழ எங்களுக்கெல்லாம் ரொம்ப பாதிச்சு போய் உட்காந்துருக்கோம். யாருக்கு கொடுக்கறது, என்ன செய்யறது அப்படிங்கிறது புரியாமல் இருக்குது. கரண்ட் பில்லு தலைகீழ கூட்டுது, செய்கிற வேலை ஒன்றும் புண்ணியம் இல்லாமல் இருக்குது. ஒரு பிளேடு, இந்த பிளேடு 60 காசு விற்றுது, இன்னைக்கு 1 ரூபா 60 காசு விற்கிது. அந்த நிலைமைக்கு போயிடுச்சு. தொழில் என்ன தொழில் நடத்துறதுன்னே தெரியாமல் இருக்கு. அதனால் பார்ப்போம், வாய்ப்பு யாருக்கு இருக்கா அவங்களுக்கு வாய்ப்பு அளிக்க பார்ப்போம். எடப்பாடிக்கு வாய்ப்பு கொடுக்கலான்னு இருக்கும். ஆமாம், ஏற்கனவே கொஞ்சம் அந்த விவசாயத்துக்கு கரண்ட்டு, போக்குவரத்து இந்த மாதிரி எல்லாம் செஞ்சார். நல உதவி திட்டங்கள்லாம் நிறையா நடந்துட்டு இருந்தது. இப்போ ஒன்றும் நமக்கெல்லாம் எதுவும் கிடைக்கல. இருக்க மேல் படிப்படியாக போயிட்டு தான் இருக்குது. அதனால இந்த வாய்ப்பு இந்த நட கொடுத்து பார்ப்போம் அப்படிங்க. நீங்க